மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் மீடியா மாஃபியா இங்கே இருக்கக்கூடிய இந்த செய்தி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மாஃபியா கும்பலை பற்றியான விஷயங்களை உடைச்சிருந்தோம். அதுக்கடுத்து கர்ப்பர் கூட்டம் போன்ற இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகள் யார்ன்ற விஷயங்களையும் உடைச்சிருந்தோம். அதற்கு நல்ல விதமான பலன் சமூகத்தில் அனைத்து தரப்பு மக்கள்கிட்ட வந்துகிட்டு இருக்குது. எங்களுடைய இந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து நபர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், சினிமா பிரபலங்கள் ஆரம்பித்து பத்திரிகையாளர்கள் தொட்டு அனைத்து நபர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த விவகாரத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம், இல்லாட்டி ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய வெற்றியும் கிடையாது. ஏன்னா இதனால் உருவாகக்கூடிய அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பலமானது. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியுதுன்னா நாங்கள் சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப பலமாக ஆணி வேர் இருக்கு இல்லையா, அதை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதற்கான முயற்சியில் முதல் படிகளை அது வெற்றிகரமாக எடுத்து வச்சுருக்கோம். அதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். இந்த கர்ப்பர் கூட்டம்ன்ற ஒரு அமைப்பாகட்டும், இல்லாட்டி மீடியா மாஃபியாவாகட்டும், இந்த விவரங்கள் நாங்கள் உடைக்கும் போது ஒரு எடுத்துக்காட்டு தான் உடைச்சோம். நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். கர்ப்பர் கூட்டம்னு ஒரே ஒரு அமைப்பு கிடையாது. இதே மாதிரி பெரியாரியவாதிகள் இல்லாட்டி தீக்கா சித்தாந்தன்ற பேரில் இந்து மத வெறுப்பு மட்டும் பிரச்சாரம் செய்யக்கூடிய 7-8 சேனல் உங்களால் யூடியூப்ல மட்டும் எடுக்க முடியும். அந்த சேனல் ஃபுல்லாக எடுங்க. அதன் பின்புலத்தில் யார் வந்து நிற்பா, இந்த மாஃபியா கும்பல் யார், பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் யார், எல்லாமே ஒரே புள்ளியில் வந்து நிற்கும். அது எல்லாமே திமுக தீகா வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வந்து நிற்கும். இப்போ விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, திமுகவுடைய RS பாரதி அவர்கள் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, திமுக சார்பாக இந்த விவகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்ப்பர் கூட்டத்துக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய கூடுதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மீடியா இருந்தாங்க இல்லையா, அந்த மீடியா அதாவது பத்திரிகையாளர்கள் யாருமே RS பாரதியை இந்த கேள்வி கேட்கவே இல்லை. அது என்னன்னா, கர்ப்பர் கூட்டம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா எதனால அவங்க தேர்தல் பிரச்சாரம் உங்களுக்காக செஞ்சாங்க, அந்த கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா? RS பாரதி அந்த கேள்வி கேட்கவே இல்லை. அவர் பாட்டில் வந்தாரு, சொன்னார், போயிட்டாரு. இது எப்படி இருக்குது? திமுக பிடிச்சி கேள்வி கேட்குமா இல்லையா? இதே பேட்டியை ரஜினி அவர்களோ இல்லை விஜயகாந்த் அவர்களோ கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த பத்திரிகையாளர்கள்? ஆனால் எந்த கேள்வி கேட்காம அப்படியே போக விட்டுட்டீங்க. கர்ப்பர் கூட்டத்துடைய தலைவராக, அது முக்கியமான நிர்வாகியாக கைது செய்யப்பட்ட நபருக்கும் திமுகவுடைய ஐடிவிக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. இதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதுக்கும் வெளிப்படையான எந்த பதிலும் கொடுக்காம RS என்ன சொல்லிவிட்டாரு, கர்ப்பர் கூட்டத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. இது எப்படி இருக்குது? இப்போ நான் ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும் தெளிவாக வைக்கிறேன். இந்துக்கள் மட்டும் கிடையாது, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வரும். அது என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒரு விஷயத்தை உங்களால் உறுதியாக பார்க்க முடியும். அது என்னன்னா, இந்துக்களுடைய ஆன்மீக தலங்கள் இருக்கு இல்லையா, அதாவது வழிபாட்டு தலங்கள், அந்த வழிபாட்டு தலங்கள் அந்த கோவில்களுக்கு எதிராக இல்லாட்டி பக்கத்துலையோ பெரியாரோட சிலை இல்லாட்டி அண்ணாவோட சிலை வச்சிருப்பாங்க. நீங்க தாராளமாக எடுத்து பாருங்க. கோவில்களுக்கு நேர் எதிராக இல்லாட்டி பக்கத்துல பெரியாரோட சிலை இருக்கும். இந்த சிலை எப்போ வந்து நினைக்கிறீங்க? ரொம்ப காலத்துக்கு முன்னெல்லாம் கிடையாது. 1976 இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதி அவர்கள், அதாவது எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே போய் இந்த காலகட்டத்தில் திமுகன்ற கட்சிக்கு திராவிட கொள்கை தான் ரொம்ப முக்கியன்ற பேரில் பெரியாருடைய சிலைகள் இருக்கு இல்லையா, அதை எல்லா இடங்களையும் முக்கியமாக இந்து கோவிலுடைய எதிராக வச்சு பிரச்சாரங்கள் பண்ணியிருந்தார். அதாவது கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். எதுக்கு எதிராக வச்சு? இந்து கோவில்களுக்கு எதிராக வச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, 2000க்கும் மேற்பட்ட சிலைகளை இப்படி முதலாவது மக்கள் வரிப்படத்தில் வச்சது முதல் தவறு. ரெண்டாவது தவறு என்னன்னா, அது என்ன இந்து கோவில்களுக்கு எதிராக மட்டும் வச்சிருக்கீங்க, ஒரு சிலை கூட மசூதிகளுக்கு எதிராக இல்லை. இது என்ன அதிசயமா இருக்கு? ஒரே ஒரு சிலையை பேத்து எடுத்து கொண்டு போய் நீங்க மசூதிக்கு எதிராக நட்டு வச்சு அந்த இடத்துல எழுதுங்க, கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன்னு எழுதிட்டு அதுக்கு ஜவஹர்லா போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரவு தெரிவிச்சுன்னா இந்துக்களும் ஆதரவு தெரிவிக்கிறோம். அது என்னது? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இந்து கோவில்களுக்கு எதிராக மட்டும் இப்படி பெரியார் சிலையை வச்சு நீங்க கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன்னு எழுதுவீங்க, ஆனா மற்ற தலங்கள்லாம் வைக்க மாட்டீங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அப்புறம் இந்துனா மட்டும் மத சார்பின்மையாக சகிப்புத்தன்மையோட இருக்கணும். இது இஸ்லாமியருடைய கிறிஸ்தவருடைய நம்பிக்கைனா போற்றி பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான அரசியல்! இந்த அரசியல் தானே திமுக பண்ணுது. இன்னைக்கு வந்து கர்ப்பர் கூட்டத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை பண்றாங்க. கர்ப்பர் கூட்டம் 100% ஆதாரம் இருக்கு திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கு. இப்ப போய் அப்பட்டமா பொய் சொல்றாங்க. இந்த பொய் சொல்றாருல, அவர் கேள்வி கேட்கணுமா இல்லையா? நிருபர்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மீண்டும் சொல்றேன், இந்துக்கள் எல்லா பேருக்கும் உங்களுடைய, அதாவது இந்து கோவில்களுக்கு முன்னாடி இந்த பெரியார் சிலையை வச்சு அதுல கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் எழுந்திருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அயோக்கியத்தனமான அரசியல் நீங்க புரிஞ்சுக்கணும். இது உண்மையிலேயே அயோக்கியத்தனம். ஒரே ஒரு சிலையை பேத்து எடுத்துக்கொண்டு போய் மசூதிக்கு முன்னாடி வைங்க. அப்ப பேசுங்க மத சார்பின்மையை பத்தி, அப்ப பேசுங்க சகிப்புத்தன்மையை பத்தி. இந்துக்கள் இதை விட சகிப்புத்தன்மையா இருக்கவே முடியாது. இந்துக்கள் இதை விட பொறுமையா இருக்க முடியாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது.
இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 5 விஷயம் கேட்டுக்கிறேன். முக்கியமாக இந்துக்களா இருக்கக்கூடிய மக்கள், உங்க எல்லாரும் ஒரு 5 விஷயம் சொல்றேன். தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. மிக முக்கியமாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அடிப்படையில் இந்து மதம் சார்ந்த அந்த விவரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு போதுமான அறிவு இந்து மதம் சார்ந்த இல்லை. அதுதான் இங்கே பெரிய சிக்கலை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள், அதாவது இந்து நம்பிக்கையின் மீதும் இந்த ஆன்மீகத்தின் மீதும் நல்ல அறிவுள்ள ஆன்மீக பெரியவர்கள்ட்ட கேட்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்க முற்படுங்க. ஏன்னா அப்போதான் உங்களால் இந்த விதமாக போலி பகுத்தறிவுன்ற பேரில் நம்மளை அழிக்க முற்படக்கூடிய சக்திகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்மளால் நிற்க முடியும். நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது மிகவும் முக்கியம்னா, அதில் பாராட்டத்தக்கது, அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னா, அதை விட கூடுதலான மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஆன்மீக விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. கேள்வியை என்னை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் அட்டுழியம் பண்ணுவீங்க, என்ன அக்கிரமம் பண்ணுவீங்க, ஆனால் கேள்வியே கேட்கக்கூடாது எங்களை அப்படின்னு பாரு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. தீண்டாமல் இருக்குது, அதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கணும், ஆனால் சரியான கேள்விகள் இருக்கணும். அவமானப்படுத்தணும், அருவருப்பாக திட்டணும், இந்து மதத்தை இழிவுபடுத்தணும், அப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அது இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையில் எதுக்குறியா தாராளமாக எதுக்கலாம். ஆனால் அதே லெவலில் எல்லா நம்பிக்கையிலும் இருக்கக்கூடிய, எல்லா இடங்களையும் எல்லா மதங்களும் இருக்கக்கூடிய நம்பிக்கை, மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதையும் ஒழிக்கிறதுக்கு அவங்க முற்படும். மூட நம்பிக்கை வேற, ஆன்மீகம் வேற. இங்கே மூட நம்பிக்கைன்றது ஆன்மீக தத்துவார்த்த ரீதியாக உருவான ஆன்மீக நம்பிக்கைகளை சுற்றி உருவானது மூட நம்பிக்கைகள். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது மிக எளிமையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு உயிர் இன்னொரு உயிர் மீது அழுத்தப்படுவதாக வாழ்க்கையை அமர்ந்து விடக்கூடாது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையை இன்னொரு உயிரை அழிச்சு அமைஞ்சிடக்கூடாது. அப்படி எது சொல்லுது? நம்மளுடைய வேதங்கள் சொல்லுது. இந்த வேதம் சொல்லக்கூடிய இந்த தத்துவம் இருக்கு இல்லையா, இது தத்துவார்த்த ரீதியான ஆன்மீகம். இதை சுற்றி சமய சடங்குகள் உருவாகி அதை சுற்றி மூட நம்பிக்கைகள் உருவாச்சு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? தத்துவம் ஒழிச்சு போய் லாஸ்ட்ல சம்பிரதாயம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருநீர் பூசிட்டு நீங்க ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டே லஞ்சம் வாங்கி ஊரே நாசம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமா? ஏன்னா உங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கையில அந்த தத்துவார்த்த ரீதியான ஆன்மீக நம்பிக்கை தெரியல, வெறும் சடங்கு சம்பிரதாயம் பண்ணி தெரியுங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. 5 முறை தொழுதுட்டு ஒருத்தன் லஞ்சம் கொடுத்து தான் பிள்ளைக்கு ஒரு இடத்த வாங்கலான்னு வச்சுக்கோங்க, அவன் இஸ்லாமியரா? அதுக்கு ஒரு தத்துவங்களை விட்டுட்டான். இப்போ மனிதனோட பிரச்சனை என்னன்னா, அவரோட தத்துவங்களை விட்டுட்டு வெறும் சாஸ்திர சம்பிரதாயம் மட்டும் பிடிச்சிக்கிட்டான். அதனால சொல்றேன், ஆன்மீகத்தையும் ஆன்மீகத்துக்கான தத்துவார்த்த ரீதியான ஆன்மீகத்தையும் அது சுற்றி இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் சரியாக பிரிக்க தெரியணும். ரெண்டையும் சேர்த்து குழப்பக்கூடாது. ரெண்டையும் சேர்த்து குழப்பறதுனால தான் இங்கே பகுத்தறிவுன்ற பேரில் ஒரு முட்டாள்தனம் நடந்துட்டு இருக்கு. அந்த முட்டாள்தனம் நீ பண்ணிடக்கூடாது. அதே நேரம் அது மீது உருவாக்கக்கூடிய ஆன்மீக நம்பிக்கை சுற்றி உருவாக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் தாராளமாக அலோவ் பண்ணணும். ஏன்னா அறிவியலையும் ஆன்மீகத்தையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நகரணும். இளைஞர்கள் நான் சொல்ற புரிஞ்சுதுங்களா? அதில் நீங்கள் முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஆன்மீக நம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்துக்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகள், அந்த ஆன்மீக நம்பிக்கைகளை ஸ்மிருதினா என்ன, சுருதிகள்லாம் என்ன, ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன, இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்மிருதிகள் என்ன, சுருதிகள் என்ன அப்படின்னு தேடி பாருங்க. ஸ்மிருதிகள் பொதுவாகவே தனியாக வச்சுக்கோங்க. சுருதிகள் பொதுவாகவே வேதங்கள் 4 வேதம் வந்துடுது. ரிக்கு, யசூர், சாம, அதர்வண வேதங்கள் வந்துடுது. அதை தாண்டி இங்கிட்ட எது வருதுன்னா புராணங்கள், இதிகாசங்கள், அதுக்கப்புறம் உபநிடதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இதில் தான் முக்கியமான ஒரு விஷயம் வருது, ஸ்மிருதிகளில் மனு ஸ்மிருதின்னு ஒன்று வருது. அதை வச்சு தான் நம்மளை முதல்ல குற்றம் சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் போக வேண்டியது மனுஸ்மிருதிமான விஷயங்களுக்கு. அதுக்கு முன்னே நீங்கள் பார்த்துட வேண்டியது ராமாயணம், மகாபாரதம், கீதை போன்ற இருக்கு இல்லையா, இந்த விஷயங்களை எப்படி எழுதப்பட்டது, எந்த காலத்தில் எழுதப்பட்டது, இது சொல்லப்படுற விஷயம் என்ன, இந்த விஷயங்களை நீங்கள் தேடி படிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இதில் 99.9 நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டாலுமே இந்த வெறுப்பை பரப்பக்கூடிய இந்த பகுத்தறிவாதிகள் இருக்காங்களே, அவங்க அந்த நல்ல விஷயம் தான் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கெட்ட விஷயம் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு அலைகிறாங்க. கரெக்டா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் படித்தா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய தத்துவார்த்த ரீதியான, நான் திரும்ப சொல்கிறேன், தத்துவார்த்த ரீதியான சமய சடங்குகளுக்கு நான் போகலை, ஆன்மீக தத்துவங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மகாபாரதம் இல்லை ராமாயணம் இல்லாட்டி கீதை இதில் இருக்கக்கூடிய பின்னாடி கூடிய நிகழ்வுகள்லாம் ஓரமாக வச்சுருங்க. அதில் சொல்லப்படக்கூடிய தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க முற்படும். அப்போ தெரிஞ்சுக்க முடியும் இங்கே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கையுடைய அந்த உயர்வு இருக்கு இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதை சுற்றி உருவாக்கக்கூடிய கேள்விகளுக்கு, அதாவது மகாபாரதம் ஆகட்டும் இல்லை ராமாயணம் ஆகட்டும், இதில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, இதனாலேயே இது ஜாதி அங்கீகரிக்குது, இல்லை வேற்றுமை அங்கீகரிக்குது, இல்லை உயர்வு தர்வு அங்கீகரிக்குது, அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சாங்கன்னா அதற்கான குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை இந்து மத ஆன்மீக நம்பிக்கை கொண்ட பெரியவர்கள்ட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட தெளிவான பதில் உண்டு. நான் தெளிவாக சொல்கிறேன், தெளிவான பதில் அங்கே தான் கிடைக்கும், பெரியாரியவாதிகள்கிட்ட கிடைக்காது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, மிகவும் முக்கியமாக இந்த விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இப்போ ராமாயண மகாபாரதத்தில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அதே குற்றச்சாட்டு மாதிரி உங்களால் பைபிள் மீது வைக்க முடியும், அதே மாதிரி குரான் மீது வைக்க முடியும்.
ஏன்னா இது 2000 வருடங்களுக்கு மேலான வரலாற்றை கடந்து வந்திருக்குது. சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு பைபிளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிமைகளுக்கு தனியாக பைபிள் இருந்துச்சு, ஸ்லேவரி பைபிள்னே, அதாவது நீக்ரோ பைபிள்னு தனியாக இருந்துச்சு. அதில் நிறைய பாகங்கள் எடுத்திருப்பாங்க. அது எதுக்கு வச்சாங்க? அப்போ இந்த ஸ்லேவ் பைபிள் இருக்கு இல்லையா, அதாவது அடிமைகளுக்கு தனியாக சொல்லி கொடுத்தாங்களே, அதனுடைய பாவத்தை கொண்டு போய் நீங்கள் ஜீசஸ் மேலே போடுவீங்க கிடையாது இல்லையா? இது இந்த கால ஓட்டத்தில் மனிதனால் திணிக்கப்பட்ட விஷயம். அப்போ மனிதனால் இடைச்சொற்களால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது பைபிள்ல இருக்குது, குரான்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்து மதத்தில் இடைச்சொற்கள் உண்டு. அந்த இடைச்சொற்கள் சரியா வெளியே எடுத்து சரியான தத்துவார்த்த ரீதியான அந்த ஆன்மீகம் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கறது யாரால முடியும்? இது ஆன்மீக பிரிவால தான் முடியும். அதனால தான் சொல்றேன், ஆன்மீக பிரிவுகிட்ட தான் நம்ம அந்த அதுக்கான பதிலுக்கு எதிர்பார்க்கணுமே தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை குறை சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு பாருங்க பெரியாரியவாதி, அவன் நம்பக்கூடாது. அது பகுத்தறிவு கிடையாது. இதுக்கு அடுத்து நம்ம போக வேண்டிய மிக முக்கியமானது, அதுக்கடுத்து இந்து ஆன்மீக நம்பிக்கையை காயப்படுத்தணும், இழிவுபடுத்தணும், இல்லை அசிங்கப்படுத்தணும் நினைக்கக்கூடிய பெரும்பாலான பேர், முக்கியமாக இந்த பெரியாரியவாதிகள் பிடிக்கிறது இந்த மனுஸ்மிருதியை தான். இதுதான் ஜாதிய விஷயங்களை உருவாக்குச்சு, அதை பண்ணுச்சு, இதை பண்ணுச்சு. நான் திரும்ப சொல்றேன், மனுஸ்மிருதி மாதிரி 18க்கும் மேற்பட்ட ஸ்மிருதிகள் இந்தியாவில் உண்டு. ஸ்மிருதினாலே அதனால சொல்றேன், ஸ்ருதிகளுக்கு ஸ்மிருதிகளுக்கு என்ன வித்தியாசம்னு நீங்க ஆன்மீக பிரிவுகிட்ட கேளுன்னு சொன்னேன். இது இங்கே முக்கியமாக இருக்குன்னா, மனுஸ்மிருதி மாதிரி 18க்கும் மேற்பட்ட ஸ்மிருதிகள் இருந்துச்சு. இந்த ஸ்மிருதிகளை நம்ம எப்படி பார்க்கணும், சட்டத்திட்டங்கள், மக்கள் எப்படி வாழணும்னு சட்டத்திட்டங்கள் அந்த காலகட்டத்தில் உருவாயிருக்கு. ஆனால் இது மனுஸ்மிருதி எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த இடங்கள்ல ஆட்சியில் இருந்துச்சு நம்மளால தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் இதனுடைய பாதிப்பு இந்தியா முழுவதும் கிடையாது, தெற்காசியா முழுவதும் இருக்குன்றது நம்மளால உணர முடியுது. அதனால கூடுதலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மிருதிகளில் ஏதாவது ஒரு பிழை இருக்குது, இல்லை தவறு இருக்குன்னா, நீங்க அது முரண்படுதுன்னா, உங்களுக்கு முரண்படுற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ நீங்க சுருதிகளை தான் எடுத்துக்கணும். அடிப்படையில் யார் சொல்றா? ஆன்மீக பெரியவர் சொல்றாங்க. இது சட்டத்திட்டம், காலத்துக்கு காலம் மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, நீங்க மாற்றி கூட எழுதிக்கலாம், அந்த பிரச்சனை கிடையாது. ஆனா எது ரொம்ப முக்கியம்? சுருதிகள் ரொம்ப முக்கியன்றது, அதாவது வேதங்கள் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லக்கூடிய தத்துவார்த்த ரீதியான ஆன்மீகம் ரொம்ப முக்கியம் சொல்லுது. அதனாலதான் சொல்றேன், இவங்க நம்ம அவமானப்படுத்துறதுக்காகவே இந்த ஸ்மிருதி எடுக்கிறது. இன்னைக்கு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டம் யார் இயற்றுனது? அதுவும் ஸ்மிருதி தானே, அதுவும் சட்டத்திட்டம் தானே. அந்த சட்டத்தை நிற்க நம்ம வாழ்றோம். அந்த சட்டத்திட்டத்தை யார் இயற்றுனா? அம்பேத்கர் இயற்றுனாரு. நம்ம ஏற்றுக்க மாட்டோம், அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் சொல்லிட்டோமா? ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்மீக நம்பிக்கையில் மிகவும் முக்கியமாக நமக்கு பெரிய அளவில் நல்லா தெரிஞ்சதை, எந்த வித புராணங்கள் எடுங்க, வேதவியாசர் ஆகட்டும், இல்லாட்டி வால்மீகி ஆகட்டும், அவங்களாம் பிறப்பால் பிராமணர்களா? ஆக மனுஸ்மிருதியை பற்றியான சரியான புரிதல் இல்லாமல் தான் இங்கே பெரிய அளவில் அதற்கு எதிரான பிரச்சாரங்கள் இப்போ மேற்கொள்கிறாங்க. அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் மேற்கொள்றதுக்கு முக்கிய காரணகர்த்தாக இருக்குது எது கேட்டீங்கன்னா, இந்த மனுஸ்மிருதி அடிப்படையாக வச்சுக்கிட்டு குலங்கள் 4, அதாவது 4 வர்ணங்கள், அந்த 4 வர்ணத்தில் ஜாதியை சேர்க்க முற்பட்டது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை முதல்ல யார் பண்ணா எனக்கு தெரிஞ்சுன்னா, 1784 த ஏசியாட்டிக் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை உருவாக்குறது சர் வில்லியம் ஜோன்ஸ். இந்த சர் வில்லியம் ஜோன் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணுவார்னா, அதை முடிச்சுட்டு ஒரு டைம் தெளிவாக சொல்லுவார், இவருடைய ஆன்மீக நம்பிக்கைகள் பெரும்பாலுமே, இதில் கூடிய ஆன்மீக நம்பிக்கைகள் பெரும்பாலுமே இங்கே பிராமணர்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதனாலே பிராமணர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களை உயர்வாக காட்டிக்கிறதுக்காக பிறப்பாலே தாங்கள் உயர்ந்தவங்க சொல்லி முற்படுறாங்க அப்படின்ற சந்தேகம் தனக்கு வரதாக சொல்லியிருப்பார், அவரே சொல்லியிருப்பார். ஆனால் பின்னாடி வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவுடைய ஆன்மீக நம்பிக்கை இப்படி தான், அவங்களுடைய வாழ்வியல் முறையை இப்படி தான், அதாவது வர்ணத்தின் அடிப்படையில் தான் செதுக்கப்பட்டிருக்குது, இவங்க இந்த வேலைகளை செய்யணும்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தத்துக்கு எதில் போட்டாங்க? இந்து மத ஆன்மீகத்தின் மீது போட்டாங்க. இதுதான் பெரிய தவறு அடிப்படையில் நடந்தது. இந்து ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ் பெரிய தவறு பண்றாங்க. அதாவது இங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை அவங்க மேற்கத்திய நாடுகளுடைய தன்மையிலே பார்க்குறாங்க. கிடையவே கிடையாது. இங்கே இந்த குலம் இருக்கு இல்லையா, அது வர்ணம், அந்த வர்ணம்ன்றது பிறப்பால் வருவது கிடையாது, அது உங்களுடைய குணத்தால் வருவது. உங்களுக்கு நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க அதை பொறுத்தது. ஆனால் அந்த ஜாதின்றது பிறப்பால் தான் வருது, அதுக்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் இன்னைக்கு கூட எடுத்து பாருங்க, கிறிஸ்தவர்களில் நாடார் கிறிஸ்தவர், அந்த கிறிஸ்தவர், இந்த கிறிஸ்தவர் இருக்காங்க இல்லையா, இதுக்கப்புறம் இந்து மதத்தை விட்டு வெளியே போயிட்டு அவன் ஜாதி ஒழிஞ்சு போன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் இருக்கு, எப்படி இருக்கு? அப்போ இந்து மதத்தை விட்டு வெளியே போயிட்டு அது இருக்குன்னா அது என்ன காரணம்? இது சமூக குற்றமாக நடந்த விஷயம். இதுக்கும் இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜாதியம் கட்டாயம் இருக்கு இல்லையா, இது இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருந்துச்சு. உலகம் முழுவதும் செய்யும் தொழிலை அடிப்படையாக கொண்டு பெரிய லெவலில் பிரிவுகள் இருந்துச்சு. இது ஆனால் இந்த ஜாதி முறைகளுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பல ஜாதிகளுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வரலாறே இருக்காது. யார் சொல்றா? இந்திய ஆன்மீக பெரியவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்தியாவில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கைகள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நமக்கு வழிகாட்டும். கண்டவன் ரோட்ல போறேன் வரலாம் பேசக்கூடாது. சொல்ற புரிஞ்சுதா? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு கூட்டம் ஓடியாருது, அது என்ன? தமிழன் இந்து இல்லைன்னு. இந்த பாருங்க, அதே கூட்டம் என்னைக்காது தமிழன் கிறிஸ்தவன் இல்லை, தமிழன் இஸ்லாமியர் இல்லைன்னு சொல்லிச்சா? சொல்லவே சொல்லாது. ஏன்னா அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, மொழியை வச்சு
இந்துக்கள் ஒன்றிணை இருக்கு இல்லையா, அதையும் தடுத்து நிறுத்த பார்க்குது. உண்மையிலேயே இந்தியாவில் மிகவும் பழமையான கார்த்திகேயனுடைய கோவில் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இங்கே முருகான்னு சொல்றீங்க, நீங்க நார்த்ல சொன்னீங்கன்னா கார்த்திகேயன் சொன்னா நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் மிகவும் பழமையான கோயில் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி போகிறது ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தாராளமாக தேடி பாருங்க. அதனால இங்கே பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இங்கே முருகன் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுறாரோ, ஐயப்பன் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுறாரோ, அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் துர்கை அம்மன் கொண்டாடப்படுவாங்க. அதுக்காண்டி துர்கை அம்மன் நம்மளுடைய சாமியே இல்லைன்னு சொல்லிடுறீங்களா? இந்து மதம்ன்றது 400க்கும் மேற்பட்ட நம்பிக்கை, பல்வேறுபட்ட 400க்கும் மேற்பட்ட நம்பிக்கையுடைய கூட்டாக தான் இருக்க முடியும். இது ஒரு வாழ்வியல் முறை, இது ஒரு வாழ்வியல் முறை, இது மதமே கிடையாது. அதாவது வெஸ்டர்ன்ல இருந்து வந்துச்சு இல்லையா, அதாவது ஆப்ரஹாமிக் மதங்கள், அந்த மதங்கள் மாதிரி இதை வரையறை செய்யவே முடியாது. இந்த மக்களை வரையறை செய்யவே முடியாது. இந்த மக்களுக்கு பன்முகத்தன்மை உண்டு. அந்த பன்முகத்தன்மையை இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக பிரிவுகள் முழுமையாக அங்கீகரிக்கிறாங்க. அதனால இந்து கடவுள் இல்லைன்னு முருகனை பிரிக்கிற செயல் இருக்கு இல்லையா, அது எங்கேயோ வாட்டிகன் சிட்டிலேருந்து ஏவப்பட்ட ஒரு கருத்தியல். அது முக்கியமாக லயோலா காலேஜ் போன்ற கல்லூரிகளால் உருவாக்கப்பட்ட கருத்தியல். அந்த கருத்தியல் உள்ள திணிக்கிறான் பாரு, அவன் ஃபுல்லா வேற யாரும் கிடையாது, நீங்க ஒற்றுமையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால மொழியை வச்சு இந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி பிரிக்கிறான் பாரு, அதுவும் சூழ்ச்சி தான். அதற்கு அடுத்து இந்த நம்முடைய கொண்டாட்டங்கள் இருக்குல்ல, அதை பிரிக்கிறது சூழ்ச்சி தான். இந்த 2 சூழ்ச்சி இங்கே நடந்திருக்கு. முதலாவது முருகன் விஷயம் பார்த்தோமா, அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கிறீங்க, இதே லயோலா காலேஜினால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவினை ஒன்று இருக்குது. அது என்னன்னா பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகை வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்காக இந்துக்கள் தெற்காசியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அது பொங்கல் இருக்கும், நீங்க எடுத்து பாருங்க, சங்கராந்தின்ற பேர்ல அங்கிட்டு இருக்கும், அப்படி இந்தியா முழுவதும் கொண்டாடுவாங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ள வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்காக இந்தியா முழுவதும் கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டம் இந்தியா முழுவதும், முக்கியமாக தெற்காசியா முழுவதும் இருந்துச்சு. ஆனா திராவிட கழகம், முக்கியமாக திமுக போன்ற இயக்கங்கள் என்ன பண்ணாங்க, அது இந்துக்கள் பண்டிகை கிடையாது, அது தமிழர்கள் பண்டிகை பார்த்துறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்க, ஒரு கடவுளையே பிரிக்கிறாங்க. 2 தெரிஞ்சு அவனுக்கு ஒரு பண்டிகையை இந்துக்கள் பண்டிகைன்னு பிரிச்சானுங்க. இப்போ ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்றாங்க, ஒரு கடவுள் முருகன்ற ஒரு கடவுளை மொழியை வச்சு பிரிக்கிறாங்க. அப்ப இந்து மதத்தை சுக்கு சுக்கா உடைக்கிற வேலை யார் பார்க்கிறா? இயக்கங்கள் மட்டும் பார்க்கல, அரசியல்வாதிகள் மட்டும் பார்க்கல, இங்க இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு பாருங்க, லயோலா கல்லூரி போன்ற கல்வி நிலையங்கள் அவங்களும் பண்றாங்க. இந்த கருத்தியல் உருவாக்க கூட்டமே அங்கேதான் இருக்கு. பதிவோட இறுதியாக நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி மீடியாவில் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கருப்பர் கூட்டம்ன்ற ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ல அந்த குரூப் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய திரைப்படத்துறை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அந்த கூட்டம் இருக்கு. இன்னைக்கு திரைப்படத்தில் ஒரு வசனம், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாகவோ இல்லாட்டி இந்துக்களுக்கு எதிராகவோ ஒரு வசனம் வைக்கிறதுக்கே இவ்வளவு காசு வாங்கப்படுது. இது நிதர்சனமான உண்மை. இங்க எல்லா வகையிலுமே ஒரு கூட்டம் உட்கார்ந்து கட்டுப்படுத்தி இந்துக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை பெரிய அளவில் பண்றாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னா இங்க உள்ள ஆன்மீக தலைவர்களால் தான் முடியும். அவங்க பின்னாடி தான் நம்ம நகரணும். நம்ம ஒற்றுமையாக நகர வேண்டியது மிகவும் முக்கியம். முதலாவது. இதுல 2வது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்துக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கறது வேற யாரும் கிடையாது, திமுகவும் திகவும் தான். இந்த திமுக திக தங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக, தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த கூட்டத்தை அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதனால திமுக பாருங்க, வெளிப்படையா இந்துக்களுடைய எந்த நம்பிக்கை, எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. எவ்வளவு மோசமான கூட்டம் இது. அரசியல் ரீதியாக இந்த கூட்டம் இவங்களை அங்கீகாரம் பண்ணுது. திரைப்படத்துறையில இன்னைக்கு பெரிய லெவலில் வலுவா நிற்கிறாங்க. யாரு? மதமாற்றம் கும்பல். ஒவ்வொரு வருஷம் 1000 கோடிக்கு மேல சென்னைக்கு மட்டும் நிதி வருது. இங்க மதமாற்றத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்வதற்கும் பல 1000 கோடிகள் இங்க வருது. அந்த கோடிகள் அரசியல் ஆரம்பிச்சு, திரைப்படத்துறையில் ஆரம்பிச்சு, நியூஸ் சேனல் ஆரம்பிச்சு எல்லா இடங்களிலும் புழங்குது. அதனால இந்துக்கள் மீது பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு, ஒரு வெறுப்பு இங்க பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. அந்த பிரச்சாரத்தை நம்ம எதிர்த்து நின்று ஒற்றுமையா நின்று எதிர்கொள்வது தான் எங்களுடைய நோக்கம். அதற்காக இதை எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வரோம். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்வினையை நாங்கள் நல்லா தெரிவோம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும், ஏன்னா இவங்க எல்லா பேரும் சேர்ந்தாங்கன்னா இவங்க எதிர்த்து நிற்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. ஆனால் எங்கள்கிட்ட ஒரு உண்மை இருக்குது. அதை எடுத்து உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த காலத்தில் நாங்கள் தயங்க போகிறது கிடையாது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, நாங்கள் சொல்ற உண்மை இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்க தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டு அதில் உண்மை இருந்துச்சுன்னா தயவுசெய்து தயக்கம் இல்லாமல் எதிர்ப்பு தெரிவிக்க பழகுங்க.